வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்ரியம். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக நாட்டம் கொண்ட இருபால் மெய்யுணர்வாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொருவருடைய பொக்கிஷம் கருமையம். இந்த கருமையத்துல நல்வினை தீவினைன்னு ரெண்டும் உள்ளடக்கமாக கொண்டிருக்கு. அது தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லோருமே மகிழ்ச்சியா வாழணும், இனிமையா வாழணும், நினைச்ச மாதிரி நடக்கணும் என்றெல்லாம் ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டா பத்தாது, செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். முதல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட். செயலுக்கு மூலமாக இருக்கிறதோ மனம் எனும் குணம். அப்ப அந்த குண திருத்தம் வேணும். திருத்தம் இல்லாத பண்பாடு தனி மனிதனுக்கோ சமுதாயத்திற்கோ உதவாது. அந்த திருத்தம் வருத்தம் இல்லாமலும் வரணும். அவர்கள் சுய பரிசோதனை என்ற முறையில மனித வாழ்வு இனிமையாக இருக்கணும். பிறவியின் நோக்கமே இறை அனுபூதின்னு சொல்லக்கூடிய செயல் விளைவு நீதியை உணர்ந்து தெளிந்து இயற்கையை ஒட்டி வாழ்ற வரைக்கும் மனிதனுக்கு கஷ்டமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் இயற்கைக்கு முரண்பாடாக மனிதன் வாழ்றானோ அப்ப எல்லாம் துன்பம்தான். அது அவ்வளவு கர்மயத்துல பதிவாயிருக்கு. அது சஞ்சித பிராரப்த கர்ம வினைப்பாங்க. அது நல்வினை தீவினைன்னு ரெண்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதை முற்காலத்துல பாவம் புண்ணியம்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம விஞ்ஞான அறிவு வளர்ச்சியுற்ற காலத்துல பாவம் புண்ணியம் எல்லாம் வேலையாகாது. யார்கிட்டையும் சொன்னாலும் எடுபடாது. ஏன்னா முற்காலத்துல நீ நல்லதையே செஞ்சேனாக்க உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆசை காட்டினாங்க. நீ தீயது செஞ்சேனாக்க உனக்கு நரகம் கிடைக்கும்னு அச்சமூட்டினாங்க. இன்றைக்கு இந்த உடல் என்பது இங்கேயே அழிக்கப்பட்டு விடுகிறதே. உடல் இருந்தா தான் இன்ப துன்பத்தை உணர முடியுங்கிறது சிறார்களாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். அதனால நம்ம பழைய கதைகளை எல்லாம் பேச முடியாது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஐக்கியூ அதிகமா இருக்கு மனித குலத்துல. குழந்தை பருவத்திலேயே பல வகையான விஷயங்களையும் தெரிந்து தெளிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய சமுதாயத்துல பார்க்கிறோம் நாம. எனவே மாணவர்களே, ஒவ்வொருடைய கர்மையமும் கலங்கப்பட்டு போய் இருக்குங்கிறதே தெரியாமையே வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொன்னேன். எப்ப உடல்ல நோய் வருது, மனதுல குழப்பம் வருது, வாழ்க்கையில சிக்கல் வருது, அப்பதான் மனுஷன் சிந்திக்கிறான் ஏன் துன்பம் வருது. ஏன் துன்பம் வருதுன்னா ஏற்கனவே செய்த நல்வினை பதிவுகள் அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு சுகமா மகிழ்ச்சியா நிறைவாக அனுபவிக்கிறாங்க. ஏற்கனவே செய்த பாவ பதிவுகளுடைய விளைவுகள் தான் இப்ப வரக்கூடிய துன்பங்கள். இந்த செயல் விளைவு நீதியை ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்வதற்கான 6வது அறிவு இருந்தும் கூட அது குறை அறிவாக பல பிறவிகள் தோறும் பழக்கத்தின் வழியே வாழ்ந்து 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 வந்ததுனால சுயநலம் தன்னலம் என்றே மனிதன் வாழ்ந்து விட்டான். இந்த உடலையே தான் என்று தவறாக கருதி கொண்டான். அழிந்து போகக்கூடிய உடல் மீது பற்று, இன்னும் அந்த உடலை சார்ந்த சேர்ந்த பொருள்கள் மேல பற்று, தன்னோட இருக்கக்கூடிய மக்கள் பேர்ல பாசம், இந்த மாதிரி வச்சு 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 அந்த பழக்கத்தின் வழியே கர்மையம் பூரா கலங்கப்பட்டு போய் இருக்குங்கிறதே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். துன்பம் வந்துருச்சுன்ன உடனே இந்த மனித மனமானது இந்த அவங்க மேல இவங்க மேல இவங்க மேலேன்னு அந்த பழிய இவங்கனாலேன்னு போட பாக்குது. அதே சமயத்துல ஒருத்தரும் ஆள் கிடைக்கலைன்னா கடவுளை நிந்தனையா பேசுது. இதுதான் நம்ம பழக்கமாகவே இருக்கு. ஆனா நல்லது நடந்துட்டா மட்டும் நாம தான் காரணம் இந்த மனம் குதிக்குது. ஆனா அந்த நிலைகளை எல்லாம் அறிவுக்கு பொருத்தமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். நமக்கெல்லாம் 6வது அறிவு என்பது இருக்கு. அதுதான் சிந்தனை ஆற்றல். மிருகங்களுக்கு சிந்திக்க தெரியாது. 6வது அறிவு பெற்ற மனிதன் பழக்கத்தின் வழியே வாழ்றதுனால அங்க சிந்திக்க முடியாத நிலையில மனம் போன போக்கிலே வாழ்ந்து வாழ்ந்து பழகியாச்சு. அந்த பழக்கத்தை எல்லாம் விளக்க வழிக்கு கொண்டு வரணும். டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் இஸ் மன வழக்கலை. மனதுக்கு மாற்று வழி கொடுக்கிறோம். ஏற்கனவே இருந்த பழக்க பதிவுகள் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நிறைவுகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் அனுபவிக்க முடியாம மீண்டும் மீண்டும் துன்பம் 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 தான். அதுல இருந்தெல்லாம் மீட்பு பெறணும்னா கர்மயத்துல எந்த மாதிரியான பதிவுகள் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா சஞ்சித கர்ம வினைங்கிறது பெற்றோர்கள் மூலமாக கொண்டு வந்தது. பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பொறிப்புலன்களையும் மனதையும் இயக்கி பெற்ற பழக்க பதிவுகள் எல்லாம் பிராரப்த கர்ம வினை. இந்த ரெண்டு அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இந்த நிமிஷம் முதற்கொண்டு நம்ம செய்யக்கூடிய வினைப்பதிவுகள் அதெல்லாம் ஆக்காமிய வினை என்று சொல்லப்படும். அந்த வகையில கர்மயத்துல பல பிறவிகள் தோறும் தொடர்ந்து வந்ததுல எத்தனையோ பழக்க பதிவுகள் இருக்கு. அத மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த கர்மைய களங்கங்களை பத்தியே ஒரு கவியாகவே கூறியிருக்கார். எவ்வளவு களங்கத்தோட நம்ம இருக்கோங்கிறத இந்த கவியை
கொஞ்ச நேரம் சிந்திச்சோம்னாவே நம்ம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள் வல்லவர்களாக, நல்லவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக இந்த சமுதாயத்துல உலாவ வேண்டும் என்ற ஒரு அக்கறை ஒவ்வொரு மனிதருக்கும் வறுமையானால் அதுதான் மனவளக்கலைக்கு கிடைச்ச வெற்றி. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடையே பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை பகை சினம் வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவுளை புறக்கம் உடல் உறவு, கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும் கருத்துடனே சீர் செய்வோம். பல பிறவிகள்ல தொடர்ந்து வந்ததுல நல்வினை தீவினைன்னு ரெண்டுமே இருக்கு. நல்வினைகள் இருந்தாலும் கூட அதை வெளிப்பட விடாம தீவினை பதிவுகள் அடக்கிடுது. மீண்டும் மீண்டும் பழக்க பதிவுகளே சிக்கி இருக்கிறோம். அதனால செயலுக்கான விளைவுகள் வரும்போது துன்பங்கிறதே மனிதனுடைய அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிவயம் என்ற 3 நிலைகள்ல செயலாற்றி பெற்ற பழக்க பதிவுகள் தான். அறியாமை என்பது இன்னசென்ஸ். இந்த செயலை செஞ்சோம்னா விளைவு இப்படிதான் வரும்ங்கிறது தெரியாமே செய்யறதான். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் விளைவு வந்துதான் தீரும். அலட்சியம் என்பது இக்னோரிங் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் பார் மகரிஷி. ஏற்கனவே அதை பற்றிய ஒரு அனுபவம் இருந்தாலும் கூட அதை மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் இந்த செயல்லையே ஈடுபடுறது. அடுத்து உணர்ச்சி வயப்பட்ட நிலைங்கிறது டென்ஷன், சிந்தனை கிடையாது, அமைதி கிடையாது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ற நிலை. அதுதான் 6 துர்க்குணங்கள்: பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 துர்க்குணங்கள். அந்த துர்க்குணங்கள் செயலுக்கு வரும்போது பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு, இதுதான் பஞ்சமா பாதகங்கள். இதுல இருந்தெல்லாம் விடுபடணும். உள்ளதை உணர்தல், நல்லதை எண்ணுதல், அல்லவைகளை தவிர்த்தல். எதை செய்தால் விளைவு என்னுடைய வாழ்க்கையில இனிமையை கொடுக்குமோ அந்த செயலை செய்வதற்கான திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய 6வது அறிவு இருந்தும் கூட அது குறையறிவாக இருக்கிறனாலதான் அந்த மனித குலத்துல ஒவ்வொருத்தரும் தவறுகளும் சங்கடங்களும் போர், பகை, பிணக்கு, அச்சம் என்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பிணக்கு ஏற்படுமே ஆனால் அது அந்த குடும்பத்தையே குலைக்கும். பல குடும்பங்கள் இணைஞ்சதான் சமுதாயம்னு சொல்லக்கூடியது. அந்த சமுதாய வளம் நலம் பொறுத்துத்தான் தனி மனிதனுடைய வாழ்வியல் தேவை பொருள்கள் பூர்த்தியாக்கப்படும். இன்றைக்கு சமுதாய உணர்வுங்கிறது ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்ல தன்னையே அறிய தெரியல, தன்னுடைய கர்மயத்துல இவ்வளவு களங்கங்கள் இருக்கு, யாருக்கும் துன்பப்படுத்தாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழக்கூடிய 6வது பெற்றிருக்கிறோம் என்ற உண்மைகளை எல்லாம் மறந்து விட்டு மயக்க நிலையில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப இதெல்லாம் தூய்மை செய்யணும். அதுக்கு பிராயச்சித்தம், மேல்பதிவு, முற்றிலுமாக அழுத்தல்னு 3 வழிமுறைகளை ஆசான் ஆழ்தந்தை கொடுத்திருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், இன்னும் பல மகான்களும் சொல்லியிருக்காங்க, தவறு சரிங்கிறது தெரியாமையே செய்யறது மிருகநிலை வாழ்க்கை. தவறு என்று தெரிந்து அது திருத்திக் கொள்வதுதான் மனித வாழ்க்கை. காந்தியடிகள் ஒரு இடத்துல சொல்வார், தவறு செய்து விட்டு திருந்துவதை விட தவறே செய்யாமல் இருக்க விரும்புகிறேன் பார். அதுபோல ஒவ்வொரு மகான்களும் விரும்பினாலும் கூட அந்த செயல்களுக்கு மூலமாக இருக்கிறது மனம்தான். அந்த மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து எது வேணும் எது வேண்டாம், எதை நம்ம செய்து கொண்டு இருக்கோங்கிற அந்த சிந்தனையை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அந்த வகையில தான் பிராயச்சித்தம்ங்கிறது உடனடியாக தீர்வு பண்றது. ஒரு தவறுன்னு தெரிஞ்சதே நம்ம மனசாட்சிக்கு உறுத்துது, ஐயோ நம்ம அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், நம்முடைய செயல்பாட்டின் காரணமாக இப்படி துன்பம் நேர்ந்து போச்சே அப்படின்னுட்டு அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்ம சிந்திப்போம். அப்ப ஒரு கருத்து வரும், அதுதான் உண்மை பொருள். நமக்குள்ள இருக்க அறிவு நம்ம கிட்ட சுட்டி காட்டுது. இப்போ உடனடியாக யாருக்கு துன்பம் நேர்ந்ததோ அவங்கள்ட்ட நேரடியா போய் ஒரு மன்னிப்பை கேட்டு, சாரிங்க தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சுக்கங்க அப்படிங்கும் போதே ஒரு புதிய பாவப்பதிவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மாறிடுறோம். இன்னும் அதுக்கு மேல அவங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு நம்மால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவியும் செஞ்சிடலாம். அப்ப அவங்களுக்கு மனசு பாரம் இருக்காது, நமக்கும் மனசாட்சிக்கு உறுத்தல் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு
பையன் அந்த பாதையில போறான். இருட்டு நேரம், இளவயது பையன். இளமை முறுக்குன்னு சொல்லுவாங்க. யாரு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு வயசான பெரியவர் அங்க நின்னுட்டு சொல்றார். "எப்பா தம்பி, அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குடா. இந்நேரத்துக்கு எதுக்கு இருட்டுக்குள்ள போற?" அப்படிங்கிறாரு. "போயா தெரியும். உனக்கு என்ன? நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு போறான். இப்ப இவரு என்னன்னா, இவரு எதுக்கு இவரு பாட்டுக்கு பேசாம இருந்திருக்கலாம். ஆனா இவரு சொல்லாம இருந்திருந்தா, சப்போஸ் அந்த பையன் போய் அந்த குழியில விழுந்து மரணா காத்தால அந்த பையன் மரணம் சம்பவிச்சிருந்ததுன்னா, இவருக்கு அந்த மனசாட்சி உறுத்தும். ஐயையோ! நம்ம நேத்து அவன்ட்ட சொல்லியிருந்தோம்னா, அவன் என்ன காப்பாத்தியிருக்கலாமே என்று இதுதான் தெய்வீகம்ங்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பிறருடைய துன்பத்த கண்டு சகிக்க முடியாம அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எழுச்சி ஏற்படும்போது, அதுதான் தெய்வீக எண்ணங்கள். ஆனா அத மறக்க வைக்கிற மாரி சுற்றுப்புற சூழ்நிலைகள், இன்னும் நம்முடைய பழக்கங்கள், இதெல்லாமே ஏற்படுத்தி வச்சதுனால, நம்ம பிற உயிர் துன்பப்பட்டாலும் கூட அத பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய மனித சமுதாயத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக உடனடியாக ஒரு துன்பம் நடந்து போயிருச்சு. அது நம்ம தான் அதுக்கு காரணம்ங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டோம்னா, அவங்க கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டு அதுக்கு மாற்று செயல செஞ்சது தான் பிராயச்சித்தம்ங்கிறோம். பிராயச்சித்தம்னா கடவுளுக்கு போய் அலகு குத்தி ஆடுறது, அரோகரா போடுறது, காவடி எடுக்கிறது, உண்டியல்ல பணம் போடுறது, இப்படி அன்னதான சத்திரங்கள் கட்டுறது, இப்படி எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பல வகைகள்ல காமிச்சு குடுத்துருக்காங்கன்னாக்க, அதெல்லாம் நாம செஞ்ச பாவத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், பிராயச்சித்தம் கிடைக்கணுங்கிறது தான். ஆனா அதுவும் ஒரு வியாபாரம் ஆயிட்டதுனால, நம்ம பெருமையை மத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே, அந்த கடவுள் கும்பிடுற நிகழ்ச்சிகள் கூட பிராயச்சித்தங்கள் கூட நடக்குது. ரதம் ஓட்டுறதுங்கிறான். அவன் ரதம் ஓட்டுறதுக்கு பணம் கட்டுறான். நான் இல்லாதவன் அவன பார்த்து பொறாமப்படுறான். இருக்கிறவங்க ஒரு பகுதி, இல்லாதவங்க ஒரு ஒரு பகுதின்னு இரு பிரிவு மக்கள் இந்த மனித குலத்துல தோன்றுனதுல இருந்து தான் போர், பகை, பிணக்கு, அச்சம் எல்லாமே ஏற்பட்டதுக்கு காரணம். அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சாதாரணமா ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா கூட, ஒரு பையன் அம்மாட்ட காலையில வேலைக்கு போற நேரத்துல கடுகடு சிடுசிடுன்னு பேசிட்டான். ஏன்னா, அவன் வேலை தடத்துல அங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கான். அன்றைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியம். பெரிய அதிகாரிகள் வந்திருக்காங்க பார்வையிடுறதுக்கு. அதுக்குரிய வேலைகள இன்னும் அவன் முடிக்காம இருக்கனால அந்த டென்ஷன்ல இருக்கான். அதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும்போது நம்ம தெய்வீகத்தன்மையை இழந்துர்றோம்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த அம்மா சொல்றாங்க, "தம்பி சாயந்தரம் வரும்போது அத பண்ணியிருப்பா, இத பண்ணியிருப்பான்னு" ஏதோ ஒரு தகவல் சொல்றாங்க அம்மா, பெத்த பிள்ளைகிட்ட. இவன் கடுபிடு கிடுபிடுன்னு பேசிட்டான். அப்புறம் இவன் போயிட்டான். வேலைக்கு போயிட்டான். இந்த அம்மா என்ன, ஐயோ! அப்பா இல்லாத பிள்ளைன்னு பொத்தி பொத்தி வளர்த்தி இப்படியெல்லாம் படிக்க வச்சு உத்தியோகம் பண்ணி குடுத்து கூட, இந்த பையன் நம்மள இப்படி கடுஞ்சொல்லா சொல்லிட்டானேன்னு இந்த அம்மாவும் சாப்பிடாம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பையனும் அங்க போய் வேலைக்கு போற இடத்துல அங்க போய் உட்கார்ந்துகிட்டு, இப்ப அந்த டென்ஷன் மறைஞ்சு அந்த அமைதி நிலைக்கு வரும்போது என்ன, ஐய்யயோ! அம்மாவ இப்படி நம்ம பேசிட்டோமே! இப்படி நம்ம சொல்லியிருக்க கூடாது. நம்ம டென்ஷன் நம்ம பாட்டுல, இங்க இருக்கக்கூடிய வேலைத்தடத்துல இருக்கிறத நம்ம வீட்ல விட்டது தப்பு. என்றெல்லாம் நினைக்கிறான். நினைச்சு பார்த்துட்டு சங்கடப்படுறான். இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. அம்மா வீட்ல இருக்காங்க. இவன் இங்க இருக்கான். சரி சாயந்தரம் வீட்டுக்கு நேரா போறான். நெடுஞ்சாங்கடையா கால்ல விழுகுறேன். "அம்மா, என்னைய மன்னிச்சுக்கம்மா. காலையில இருந்த டென்ஷன்ல நான் அப்படி பண்ணிட்டேன்ம்மா. இனிமேல் நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன். எப்படியோ என்னைய மன்னிச்சிடுன்றான்." அம்மாக்காரி பையன தூக்கி, "ஏன்டா பெத்த புள்ள நீயி, நீர் அடிச்சு நீர் விலகுமா? பரவாயில்லடா. அதனால என்ன உன்னோட சங்கடத்த மத்தவங்ககிட்ட காமிச்சுக்க முடியுமா? நம்ம 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சுக்க முடியும். அதனால ஒண்ணும் இல்லப்பான்ருவாங்க. அதோட முடிஞ்சு போயிரும். ஒரு பதிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா, அது அந்த பிராயச்சித்தம் பண்ணாம விட்டா, அது கடைசி வரைக்கும் அந்த அம்மா உடைய உள்ளத்துல இருந்து, பல வகைகள்லயும் அது பெருகிட்டு போயிரும். அது அந்த துன்ப அலை சாபமாகும் இந்த பையனுக்கு. இதெல்லாம் தெரியாமயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா, கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் எந்த சந்தர்ப்பத்துல வெளிப்படணுமோ, அந்த சந்தர்ப்பத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறதே நெறைய பேருக்கு தெரியறதில்ல. சொல்லுவாங்க, "நாங்க நல்லது தான் செய்றோம். ஆனா, எங்களுக்கு இத்தன கஷ்டங்கள் வருதேன்னா, இந்த உருவத்துல பிறந்ததுலருந்து நல்லது செஞ்சிருக்கலாம். முற்பிறவிகள்ல உங்களுடைய அம்மா அப்பாவாக, அவங்க அம்மா அப்பாவாக, அவங்க அம்மா அப்பாவாக இருக்கும்போது என்னென்ன செஞ்சோமோ, அதெல்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கே." அது தெரியறதில்ல. அதுதான் சஞ்சித கர்ம வினைங்கிறது. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்த வினைக்கு புலனைந்த இயக்கிப் பெற்ற பழக்கப் பதிவும் உண்டு. உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயல் பதிவுகள் நீக்கி வர வேண்டும். தன்னில் பதிவான பழிச்செயல் பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வேன்றார் மகரிஷி. எனவே அன்பானவர்களே, நாம பொருளோ புகழோ நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது அதெல்லாம் உதவாது. ஆனா புகழ் என்பது உதவும். புகழ் என்பது நம்ம வாழ்ற காலத்துல எத்தனை பேருடைய துன்பத்தை நீக்கிறோமோ, அந்த துன்பம் நீங்கிய ஆன்மாக்களுக்கு கிடைச்ச ஒரு மலர்ச்சி. அதுதான் புகழான ஒரு வாழ்க்கைங்கிறது.
அந்த வகையில நம்ம முன்னோர்களாக இருந்தவர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனையும் நமக்கு பழக்க பதிவுகளாக கருமையத்திலும் தூண்டிவிடும். அதுல இருந்து மீட்பு பெறணும். அதே மாதிரி மேல் பதிவுங்கிறது அதுக்குதான். அந்த பழக்கத்தை விளக்க வெளியில நல்ல பதிவுகளாக மேல போட 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 அந்த பழைய பழக்கங்கள் எழுச்சி பெறாம நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா, உணவு சாப்பிட்டோம், ருசியா இருக்குன்னுட்டு மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு சாப்பிட்டுருவோம். அடுத்து 1 மணிக்கு காலையில சாப்பிட்ட உணவு இன்னும் செரிமானமே ஆயிருக்காது. புளிச்சேப்பமே வந்துகிட்டு இருக்கோம். அஜீரண கோளாறும் ஆயிருக்கும். அந்த நிலையில என்ன பண்ணலாம்? ஐயையோ! என்னடா இப்படி நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டோமே! என்ன பண்ணலாம்? உடனே அதுக்கு அடுத்த வேளை சாப்பிடாம ஒரு வேளை பட்னிய போடு, லங்கனம் பரவா ஔஷதம். சுடு தண்ணிய குடி, ஒரு இஞ்சிய தட்டி உள்ள போடு. முடிஞ்சது அவ்வளோதான். மேல் பதிவு. ஆக அதுபோல எத்தனையோ பிறவிகள்ல உடல்ல நோய், மனதுல குழப்பம்னு வந்திருப்போம். அதுக்கெல்லாம் அங்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரைக்கும் வெளிப்படாமயே இருக்கும் கருமைய பதிவுகள். எந்த பிறவியில நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ, அந்த சுற்றுப்புற சூழல் எல்லாமே அந்த சந்தர்ப்பம் படும்போது அது வெளிப்படத் தொடங்கும். அதனால தான் வருமுன் காத்தல் நலம்ங்கிற வகையில மகரிஷி மேல் பதிவு போடுற மாரி உடற்பயிற்சிய குடுத்து, காயகல்ப பயிற்சிய குடுத்து, இந்த உடல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும், இன்னும் மனத அமைதியாக வைத்துக் கொள்வதற்கும் நமக்கு பயிற்சி முறைகள வடிவமைச்சு, மனவளக்கலை யோக பயிற்சியாக்கி குடுத்திருக்கார். அதேபோல முற்றிலுமாக அழித்தல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தவம் செய்ய 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 தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டும்பாங்க. அந்த வகையில தவம்ங்கிறது தன்னை அறிதலே தவம். தன்னை அறிதல்னா முதலில் மனதை அறிதல், அதன் பிறகு மனதின் அடித்தளம் அறிவு. அந்த அறிவுதான் தெய்வம். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணரும் போதே இனி பழி புரியாத தகமையும், ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுகளுடைய விளைவுகள் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் வளர்த்து கொள்வதற்கு மனம் தனது வலிமையையும் திறமையும் பெருக்கிக் கொள்ளணும். அதற்குத்தான் தவம், தியானம், யோகா, மெடிடேஷன் என்று வார்த்தைகள் பலவாக இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தும் போது அறிவு கூர்மையாகும், செயல்களில் சீர்மை ஏற்படும், வாழ்க்கை நேர்மையாக இருக்கும். இனி பழி புரியாத நிலையை ஏற்படுத்துவதற்கு முழுமை நல வாழ்விற்கு மன வள கலை யோக பயிற்சி அந்த டைட்டில்லையே முழுமையாக வாழணும். நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தோம்ங்கிறது இல்லை, எப்படி வாழ்ந்தோம், நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய திறன் அது அறிவின் குறைபாட்டினால இத்தனை நாள் தெரியாம இருந்தாலும் இப்ப மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டோம் உண்மைகளை எல்லாம். துன்பம் இல்லாம வாழணுங்கிற ஆசைப்படுறவங்க எல்லாருமே விடாம மனவளக்கலை யோக பயிற்சிகளில் ஈடுபட்டு வரும்போது உடலுக்கான உடற்பயிற்சியை செஞ்சு, உயிருக்கான காயகல்ப பயிற்சியை செய்து, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு தியான பயிற்சியும், மனதை தூய்மை செய்து கொள்வதற்கான இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சு, இன்னும் ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கான பயிற்சிகளையும் ஈடுபடும் போதே உலகம் என் கையில்ங்கிற முறையில நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை வெளிப்படும், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வரும். ஆக உப்ப தின்னா தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும்னு லெபுகான ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே செய்த சஞ்சித பிராரப்த கர்ம வினைகள் அவ்வளவு நம்ம கர்மயத்துல இருக்கே, அதையெல்லாம் விளைவுகளாக வரும்போது நாம இப்ப நற்செயல்களை செஞ்சு 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 புண்ணிய மூட்டையை பெருசாக்கிட்டோம்னா அந்த பாவ மூட்டை சின்னதா போயிடும். நாம மற்றவங்களுக்கு உதவி செய்வர்களாக இருந்தா நமக்கு வேண்டிய உதவியை இறையாற்றலை யார் மூலமாவது கொடுத்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இறைவனை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான் என்று சொல்லுகிறார்கள். என்றால் நாம் ஒருவருடைய துன்பத்தை நீக்குகிறோம் என்றால் நம்முடைய துன்ப காலத்துல எத்தனையோ பேருடைய உதவி கிடைக்கும். அப்ப மலை போல வந்தாலும் பனி போல நீங்கிரும். அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்து கொண்டோம் அப்படின்னம்னாவே எதை கண்டும் அஞ்சணும்னு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏதோ முற்பிறவிகள்ல செஞ்ச எத்தனையோ பதிவுகள் அவ்வப்போது வெளிப்படலாம். அதை பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருப்பு அதிகமாக இருக்கும்போது எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது மனோதைரியம், இன்னும் உயிருடைய இருப்பு, ஜீவகாந்தத்துடைய இருப்பு, இது எல்லாம் தான். ஒரு உறவினர் வர்றாங்க, ஒரு குடும்பம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அந்த நேரத்துல நம்ம வீட்டுல பணமே இல்லைங்கும் போது மனம் கிடந்து அல்லாடும். அவங்களுக்கு செய்யவும் முடியல, என்ன இப்படி ஆகி போச்சே, எங்கேயும் காசு வாங்க முடியல, நம்ம கிட்ட கையில இல்லாத நேரத்துல அவங்க வந்துட்டாங்களேன்னு கவலைப்படுவோம். ஆனா அதே சமயம் நம்ம கிட்ட நிறைய பணம் பீரோவில் வச்சிருக்கோம், எங்கேயும் போய் பேங்குக்கு கூட போக வேண்டியது இல்லைங்கிற நிலையில 10 பேர் என்ன 50 பேர் நம்ம உறவு கூட்டம் வந்தாலும் கூட சந்தோஷமா அவங்களுக்கு நம்ம அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுவோம். அது மாதிரி எத்தனையோ வினைப்பதிவுகள், பழைய சஞ்சித பிராரப்த வினைப்பதிவுகள் வந்தாலும் கூட எதிர்கொள்ற திறனை நம்ம வளர்த்து கொள்ளும் போது எதை கண்டு அஞ்சனுங்கிற அவசியமே இல்லை என்று கூறி
இந்த அளவில் அந்த சிந்தனைகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம்முடைய பயிற்சி முறைகளில் ஈடுபட்டு நம்முடைய கருமைய களங்கங்களிலிருந்து மீட்பு பெறுவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் தோன்றா துணையாக இருந்து நம்மை வழி நடத்துவார், வழி காட்டுவார் என்று கூறிக்கொண்டு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்று இறைநிலை இணைப்பிலிருந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.